மதிப்பிற்குரிய நமது பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் புதுப்பட்டி உயர்நிலை பள்ளியினுடைய மேலாளரான திரு வேல்முருகன் ஐயா மற்றும் இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். இது வந்து பாத்தீங்கன்னா வருஷம் நம்முடைய கல்வி கண் தெரிந்த காமராஜனுடைய பிறந்தநாளை முன்னிட்டு தான் நம்ம ஸ்கூல்ல கொடுக்கணும்னு பிளான் பண்ணியிருந்தோம். இந்த வருஷம் கவர்மெண்ட்ல இருந்து ஒரு ஜியோ பாஸ் பண்ணியிருக்காங்க. வெளியில இருந்து யாரும் வந்துட்டு ஸ்கூல்ல ஒரு ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி எதுவும் கண்டக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த காரணத்துக்காக வேல்முருகன் சார் ரிக்வஸ்ட் பண்ணாரு, இது மாதிரி கவர்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால என்ன பண்றதுன்னு கேட்டாங்க. ஓகே சார், உங்களுக்கும் பிரச்சனைகள் வேண்டாம், கவர்மெண்ட் சொன்னதை நம்ம ஒபே பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கறதுனால நம்ம என்னுடைய ஆபீஸ்ல வச்சு பண்ணிக்கிறேன்னு சொல்லி கேட்டிருந்தேன். இன்னைக்கு அநேகமா அவரையும் வர சொல்றதுதான் பிளானே. வர வச்சிருந்திருக்கோம். சாருக்கு ஒரு பர்சனல் ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு வேல்முருகன் சார் கொஞ்சம் வெளியில போயிட்டாங்க. அப்படி இல்லாம வேல்முருகன் சார் கண்டிப்பாக வந்திருப்பாரு. நான் அவர் மூலியமா கொடுக்கணும் அப்படிங்கறத என்னுடைய ஆசை. ஏன்னா அவர்லாம் ஒரு தலைமை ஆசிரியர்கள் பொறுப்புல இருக்காரு. அவர் கையால தான் கொடுத்தோம்னா பிள்ளைங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம். சரி, அது இன்னைக்கு செய்ய முடியாம போயிடுச்சு. அதனால வேல்முருகன் சார் நீங்க பரவாயில்ல பண்ணி நீங்க தான் ஆரம்பிக்கிறீங்க, நீங்க உங்க கையாலே நீங்க கொடுத்து இது பண்ணிருங்க அப்படின்றாங்க. எல்லாம் நான் இங்க எல்ஐசி தான் எங்களுடைய பிரான்ச் மேனேஜரையும் வர வைப்போம். அவங்களும் இன்னைக்கு லீவு நாள் சண்டே, அவங்க குடும்பத்தோட இன்னைக்கு வெளியில போற பிளானுங்களா டோட்டலா அவங்களா வர முடியல. இன்னைக்கு விட்டுட்டாலும் பிள்ளைங்களை வந்துட்டு மறுபடியும் நம்ம கூட்டிட்டு வந்து வைக்கிறது சிரமமா இருக்காங்க, ஸ்கூலுக்கு போயிருவாங்க. ஸோ அதனால இன்னைக்கு நம்ம முதல்ல ஆரம்பிச்சிடலாம், மாப்பிள்ளையை கொடுத்துருன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வர வச்சிருக்கேன். என்னுடைய அழைப்பை ஏற்ற வந்த பெற்றோர்கள், உங்களுடைய குழந்தைகளுக்கு என்னுடைய நன்றி. இதோட என்னுடைய பங்களிப்பு நம்ம புதுப்பட்டி ஸ்கூலுக்கு இது 3வது வருஷமா கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு வருஷம் கொடுத்தோம், போன வருஷமும் கொடுத்துருந்தோம். இந்த வருஷமும் பரவாயில்ல. நம்ம முதல் வருஷம் நான் கொடுத்த போது அந்த ஃபர்ஸ்ட் மார்க்கை விட இப்ப இருக்க ஃபர்ஸ்ட் மார்க் ரொம்ப அதிகம். வருஷம் புதுப்பட்டி ஸ்கூலுடைய லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு. அது நம்மளுடைய புதுப்பட்டிக்கு அது ஒரு பெரிய பெருமை. ஏன்னா நாங்கெல்லாம் படிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னாக்க இவ்வளவு மார்க்கும் எடுத்தது இல்லை, பாசிங் பர்சன்டேஜும் இந்த அளவுக்கு இல்லை, அப்பெல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கும். ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்க கல்வியினுடைய முக்கியத்துவத்தை பத்தி கவர்மெண்ட்டும் நல்லா புரிஞ்சிருக்காங்க, நம்ம குழந்தைங்களும் நல்லா அதை யூஸ் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்மளோட புதுப்பட்டி ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா அறிவியல் கண்காட்சி ஆராய்ச்சி இதுல ஸ்டேட் லெவல்ல அவார்டு வாங்கியிருக்கான்னு நினைக்கிறீங்கன்னா. ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு மூலையில இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல்ல இருந்து தமிழ்நாடு முழுக்க பார்க்கக்கூடிய லெவலுக்கு டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் மிகப்பெரிய விஷயம். இதுக்காகவே நம்ம தினேஷ் சார் வித் முத்துக்குமார் சார் தான் இதை 2 பேரும் முழு ஈடுபாடோட எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கலாம். சரிங்க, நான் போன வருஷம் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி எப்படிக்கே நம்ம ஸ்கூல்ல வாங்குற குழந்தைகளுக்கு என்னுடைய பங்களிப்பு நான் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு. ஏன்னா நான் நிறைய இடத்துல என்னுடைய தொழில் ரீதியா நான் நிறைய இடத்துல போயிட்டு நான் அவார்ட்ஸ் வாங்கிட்டு இருக்கோம். ஸோ அதை நான் 10 பேருக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கறத என்னுடைய நோக்கமா இருந்தது. நம்ம இது ஒரு வழி இல்லை, நாம மட்டுமே வாங்கிட்டே இருக்கக்கூடாது, நாமளும் பண்ணணும், நம்மளால 10 பேரும் பலன் அடையணும். ஸோ இது ஏன் நம்ம குழந்தைங்களுக்கு பண்றோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன். இதுவே நாமக்கல், சேலம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்கூல்ல தான் அவங்களுடைய மோட்டிவேஷன்ஸ் இன்னும் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. நிறைய பேர் அதுக்கு இது பண்றாங்க. நம்ம ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் புதுசா பண்ற போது அந்த அளவுக்கு விழிப்புணர்வு நம்ம மக்கள்கிட்டயே ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ அதை நம்ம எடுத்து பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் நான் அதை ஆரம்பிச்சிருக்கோம். இது நம்ம குழந்தைங்களும் ஓரளவுக்கு நல்லா படிச்சுட்டு இருக்காங்க. இது முழு ஒத்துழைப்பும் உங்களுடைய பேரண்ட்ஸோட சப்போர்ட்டும் அந்த அளவுக்கு இருந்திருக்கு. காலையில எப்படி நேரமா நீங்க எழுப்பி விட்டுருப்பீங்க, அதுக்கு அந்த ஃபுல் எஃபெக்ட் கொடுத்துருந்துருக்கீங்க, பரவாயில்ல. இப்போ இந்த வருஷம் அடுத்த +1 +2 நல்ல ஒரு மார்க் நீங்க ஸ்கோர் பண்ணீங்க அப்படின்னாக்க காலேஜ்ல உங்களுக்கு ஃப்ரீ சீட் கிடைக்கிறது நிறைய காலேஜஸ் இருக்காங்க. கவர்மெண்ட் காலேஜ்ல சீட் கிடைக்கிறது பெரிய விஷயம். இந்த வருஷமே யாருமே போயிட்டு திரும்பி வந்தது ஸ்கூலுக்கு, நாமக்கல் ஸ்கூலு நீங்க தானே. அது சரி, ஓகே, பரவாயில்ல, உங்க கன்வீனியன்ஸ் எதுவோ அதை நீங்க பாத்துக்குவாங்க, தப்பு இல்லை. என்ன அந்த ஸ்கூல்ல ரொம்ப மாடல் ஸ்கூல் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு முன்னாள் ஸ்டூடெண்ட்ஸே சொன்னாங்க. எஜுகேஷனும் சரி, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் நிறைய அங்க கொடுக்கறதாக சொல்லியிருந்தாங்க. பரவாயில்ல, நீங்க இங்க வரும் ஸ்கூல் தான் போறாங்க இல்லைங்களா? 3 பேருமே பரவாயில்ல. அது இப்போ 10th எப்படி நீங்க 3 பேரும் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட்னு வந்திருக்கீங்களோ அதே போல வர 11 12 அதே போல நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய காலேஜஸ்ல உங்களுக்கு டோட்டலா ஃபீஸ் இல்லாம, ஹாஸ்டல் ஃபீஸும் இல்லாம எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுல உங்களுடைய எய்ம் என்னவோ, ஒரு டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க டாக்டர் ஆகுங்க, இல்லை ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங் போகணும்னு ஆசைப்படுறீங்கன்னா கவர்மெண்ட் போஸ்டிங்க்கு போங்க. உங்களுக்குன்னு என்ன கனவோ அதை நீங்க நிறைவேற்றணுங்கிற ஒரு முழு நோக்கத்தோட நீங்க செயல்படுங்க. அப்பா சொன்னாங்க, டீச்சர் சொல்றாங்க, அவங்க சொல்றத நீங்க எடுத்துக்கோங்க. அவங்க சொல்ற இதுல எந்த உங்களுக்கு ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த ஐடியாவை நீங்க எடுத்துக்கோங்க. அதை கையில எடுத்துக்கிறீங்க, அதை ஒரு முடிவை கையில எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதை கடைசி வரைக்கும் ஃபில்ஃபில் பண்ணணும். ஏன்னா ஒரு சின்ன ஒரு இடத்துல இருந்து நம்ம ஊரே திரும்பி பார்க்குற அளவுக்கு வந்திருக்கீங்க. அடுத்து நம்ம உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய இடத்துக்கு வரணும்னு உங்களோட எய்ம் வைங்க.
ஒரு கோல் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கோலை எக்காரணத்தை கொண்டும் ஃபைல் பண்ணக்கூடாது, மிஸ் பண்ணிடக்கூடாது. நம்ம முயற்சி பண்றது நம்மளுடைய கடமை. அது வெற்றி கிடைக்கிறதும் தோல்வி கிடைக்கிறதும், வெற்றி கிடைக்கும், இன்கேஸ் தோல்வியே கிடைத்தாலும் இன்னும் முயற்சி பண்ணணுங்கிறத மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர அதை விட்டு வெளியே வந்துடக்கூடாது. ஓகே, என்னுடைய உரையை நான் இதோட நான் நிறுத்திக்கிறேன். அடுத்து என்னுடைய மனைவி ஆனந்தி அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசுவாங்க. வாங்க. அனைவருக்கும் வணக்கம். நாங்களும் இங்க புதுப்பி ஸ்கூல்ல தான் படிச்சிருந்தோம். நாங்க படிக்குள்ள இருந்தே வேல்முருகன் சார்லாம் எங்களுக்கு சாரா வந்தாரு. ஃபர்ஸ்ட் தமிழ் சப்ஜெக்ட்டுக்கு தான் அவர் தான் ஹெச்எம்மாவும் இருந்து சாராவும் எங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க. நாங்களும் அதே ஸ்கூல்ல தான் படிச்சோம். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் மார்க், செகண்ட் மார்க், தேர்ட் மார்க் எடுத்த மாதிரி இது 2 வருஷம் முடிஞ்சு இது 3வது வருஷம் கொடுத்துருக்கோம். அடுத்த வருஷம் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி தரது அவங்க கையில தானே இருக்கு. நாங்க இன்னும் ஜாஸ்தியா ஒரு 10 அவார்ட்ஸ் மாதிரி கொடுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டோம். ஃபர்ஸ்ட் 2 வருஷமும் 3 தான் கொடுத்தோம். இப்ப 3 கொடுத்துருக்கோம். அடுத்த வருஷம் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸா பண்ணி எங்களுக்கு என்னன்னா ஸ்கூல்ல கொடுத்திருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இப்ப இந்த வருஷம் 10th படிக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாவும் இருந்திருக்கும் அப்படின்னு தான் நாங்களும் எதிர்பார்த்தோம். ஆனா சார்கிட்ட கேட்கக்குள்ள அது வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அதனாலதான் அங்க கொடுக்க முடியலைங்க. இந்த வருஷம் இங்க கொடுத்துட்டோம். அடுத்த வருஷம் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்டா வேற ஒரு இடத்துல வச்சு எல்லாத்துக்கும் இன்னும் கொஞ்சம் ஹானரிங் பண்ணி இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்டா கொடுக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறோம். அதுக்காக நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க. 3 பேர்த்துக்கும் ஆல் தி பெஸ்ட். வீட்டுல பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்றதுனாலதான் உங்களாலையும் இந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் மார்க், செகண்ட் மார்க், தேர்ட் மார்க் வாங்குறதுக்கு முடியுது. அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்கை புரிஞ்சுக்கிட்டு நீங்களும் அடுத்து இப்போ +2 நல்ல மார்க் எடுத்து நல்ல குரூப் எடுத்து நல்லா படிங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட் மேம். தேங்க்யூ. நமது பள்ளியினுடைய முதல் மதிப்பெண் பெற்ற சண்மதி பாப்பாவுக்கு கொடுத்துருவோம். வாங்க மணி, நீங்க சென்டருக்கு வாங்க. இல்ல அப்படியே இருக்கும், அப்படியே இருக்கும். அம்மா என்னென்ன வந்துருங்க மணி. அப்படி அப்படி வாங்கிக்கோ. நாங்க கை பிடிச்சுக்கோ. அப்படியே ஒரு கை போட்டுமா. ரம்யஸ்ரீ. போன வருஷம் இந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னாக்க சொல்லியிருந்தாங்க அவங்க அக்கா ஃபர்ஸ்ட் மார்க் தானம்மா, செகண்ட் பிளேஸ். இந்த பொண்ணு வாங்குவானுங்க அவங்க அப்பா வந்து ஒரு அசூரன்ஸ் கொடுத்துருந்தாரு. பரவாயில்ல, அப்பாவுடைய பேச்ச மீறாம அதே போலயே டாப் 3 வந்திருக்காங்க. ரொம்ப வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்மா. நேகாஸ்ரீ வாங்கம்மா, வாங்கண்ணா. என்னென்ன வாங்க கொஞ்சம் வெளியிட இன்னைக்கு உங்க அண்ணன் வந்து கொஞ்சம் வந்துருவாங்க. இந்த அண்ணா வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்டுடைய அண்ணாவுடைய தம்பி என்னுடைய கிளாஸ்மேட். அவர் தான் சூப்பரா படிச்சுட்டு இருப்பாரு. அது இல்லாம அவங்க வந்து பாத்தீங்கன்னா 2 கண்ட்ரிக்கு போயிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒன்னு நெதர்லாந்தாங்கன்னா ஸ்பெயின்ஸ், ஒண்ணு நெதர்லாந்து, ஒண்ணு 2 நாட்டுக்கு வெளிநாட்டுக்கு போயிட்டு நம்ம புதுப்பட்டி ஸ்கூல்ல படிச்சிருந்து ஃபாரின் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கிறாரு. வாழ்த்துக்கள் நயஸ்ரீ. நல்ல பிளஸ் டூலையும் இன்னும் உங்களால எவ்வளவு ஸ்கோர் பண்ண முடியுமோ முயற்சி பண்ணுங்க. ஓகேம்மா, தேங்க்ஸ், ஆல் தி பெஸ்ட். நான் இதை கையில வச்சுக்கிட்டாலும் சரி, ட்ரெஸ்ல ஷால்ல மேல பின் பண்ணிக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப எல்லா டீச்சர்ஸுமே ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. புது ஸ்கூல் வந்து எல்லாமே ரொம்ப புதுசா இருக்கு. இந்த ஸ்கூல்ல படிச்ச மாதிரி இல்லதான். அந்த ஸ்கூல்லயும் நிறைய மார்க் எடுப்பேன்ட்டு சொல்றேன். தேங்க்யூ. டீச்சர் நீங்க வெளியே போறீங்க, சரி பேசிட்டு வாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் இதுக்கே கொஞ்சம் ப்ரௌடா தான் ஃபீல் பண்றேன். நான் இன்னும் கொஞ்சம் மார்க் வாங்கியிருக்கலாம். என் அக்காவே போன டைம் 458, நான் 2 மார்க் கொஞ்சம் கம்மியா வாங்கிட்டேன். நான் என்ன எதிர்பார்த்தேன், நெக்ஸ்ட் டைம் இன்னும் நல்லா பண்ணலான்னு இருக்கேன். 12th உங்களுடைய ஆம்பிஷன் என்னவா இருக்கும்? நான் யூபிஎஸ்சிக்கு படிக்கலான்னு இருக்கேன். சூப்பர், வாழ்த்துக்கள். தேங்க்யூ.
எனக்கும் ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கு. ஆனா அடுத்த தடவை இதை விட அதிகமா மார்க் எடுக்கணும்னு ஆசைப்படுறேன். 12th ஃபர்ஸ்ட் ரேங்கா வரணும்னு ஆசைப்படுறேன். ஓகேம்மா. இதை விட நல்லா ட்ரெயின் பண்ணி நல்லா படிக்கணும். உங்களுடைய ஆம்பிஷன் என்னவா இருக்கும்? வெரி குட், சூப்பர். டாக்டர்ல என்ன ஸ்பெஷலிஸ்ட் ஆகணும்? எம்பிபிஎஸ் டாக்டர். ஓகேம்மா. இன்னும் கொஞ்சம் எம்பிபிஎஸோட நிறுத்தாம எம்டி அதுதான் கேட்டோமா? ஓகே, சூப்பர், வாழ்த்துக்கள்மா. இவங்க இது கொடுங்க, இவங்களுடைய ஆம்பிஷனை கேட்க மறந்துட்டேன். உங்களுடைய ஆம்பிஷன் டாக்டரே தான். ஓகேம்மா, நன்றி. வாங்க. ஓகே, ஏதோ ஒண்ணு இருக்கட்டும். வணக்கம். கண்டிப்பா நான் சொல்றதை விட பிள்ளைங்களோட ஈடுபாடு தான் அதிகம். எல்லாமே எல்லாருக்கும் நாங்க ஒரே மாதிரிதான் சொல்லித்தரோம். எல்லா குழந்தைகளும் எங்களுக்கு ஒண்ணுதான். ஆனா அதை ஏத்துக்கிற அந்த மனநிலைமையோட பிள்ளைங்க ஈடுபாட்டோட படிக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கூல்ல சேர்த்தும் போது எங்க எல்லாருமே சொன்னதே, வேண்டாம் நம்ம பிரைவேட் ஸ்கூல்ல சேர்த்திக்கலாம், இல்ல இங்க வேண்டாம், அட்மாஸ்பியர் சரியில்லை, சூழ்நிலை சரியில்லை, பசங்க இருக்காங்க, இல்ல இதோ ஒண்ணு நிறைய சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க. ஆனா நாங்க நினைச்ச ஒரே விஷயம், நம்ம பொண்ணு மேல நம்மளுக்கு நம்பிக்கை, நம்மளதான் நம்ம ஒழுக்கமா வளர்த்துறோம், நம்ம குடும்பத்துல இருந்து நம்மள அந்த மாதிரியான ஒரு ஹேபிட் எல்லாம் இருக்காது அப்படிங்கிற ஒரு இது. இப்பயுமே எங்க பாப்பா சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, எங்க போனாலும் நான் படிச்சுக்குவேன். அந்த கான்பிடென்ட் நான் மாடல் ஸ்கூல்ல போனா மட்டும்தான் படிப்பேங்கிற அந்த இதை மாத்திட்டு, இந்த ஸ்கூல்ல படிச்சு என்னால மார்க் எடுக்க முடியும் நான் காமிச்சல, அதே மாதிரி நான் அங்கேயும் சேர்த்துவேன். வடுகத்திலயும் வேண்டாம்னு தான் சொல்றாங்க. இருந்தாலும் நாங்க சரி, வேறையா எத்தனையோ பேர் சொன்னாலும் எங்க பாப்பாவுக்கு எங்க போகணும்னு விருப்பமா இருக்கோ அங்க போகட்டும் அப்படிங்கிற அந்த ஒரே காரணத்துக்காக தான் நாங்க எங்கேயுமே நாங்க எல்லா டீச்சர்ஸும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. டீச்சர்ஸ் தாண்டி 6வதுல இருந்து இப்ப 10வது வரையும் இருக்கிற ஒவ்வொரு வருஷமும் இன்வால்மெண்ட், அதாவது பிள்ளைங்க மார்க் கம்மியாகுங்கிறது டீச்சர்ஸ் சொல்லி தரணும் இல்ல, பிள்ளைங்களோட ஈடுபாடு பிளஸ் பேரண்ட்ஸோட சப்போர்ட் எதுவுமே இல்லாத ஒண்ணும் பண்ண முடியாது. எல்லாத்தோட கூட்டு கலவையாதான் ஒரு மார்க் எடுக்கிறது இல்லையா? கண்டிப்பா நாங்க ஃபுல் சப்போர்ட் கொடுப்போம், பேரண்ட்ஸாவும் சப்போர்ட் கொடுப்போம், டீச்சராவும் சப்போர்ட் கொடுப்போம். பிள்ளைங்க அதை யூஸ் பண்ணிக்கணும். நன்றி. வாங்க. அனைவருக்கும் வணக்கங்க. நாங்களாம் கம்மியா தான் படிச்சுட்டு கூலி வேலை தான் செஞ்சுட்டு இருக்கிறோம். எங்களை மாதிரி எங்க பொண்ணு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நல்லா படிக்க வச்சு ஒரு டாக்டரா கொண்டு வரணும்னு ஒரு சின்ன வயசுல இருந்து எனக்கு ஒரு லட்சியம் இருக்குங்க. அதை நிறைவேற்றணும்னு நினைக்கிறேன். நமக்கு மேல ஒருத்தர் இருக்காரு, அவர் பாத்துக்கிற நம்பிக்கையில இருக்கிறேங்க. ஓகே, ரொம்ப நன்றி. ஓகேங்க மேம், நீங்க 2 பேருமே நல்லாவே சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய கனவு கண்டிப்பா வெற்றி அடைய ஆண்டவன்கிட்ட நாங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோங்கண்ணா. அதுவும் ஃப்ரீயாவே படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையுங்கண்ணா.